விஜய் அவர்கள் எதற்காக ராகுல் காந்தி கலந்து கொண்ட கேரளா முதலமைச்சருடைய பதவியேற்புக்கு செல்லவில்லை? என்ன நடந்தது? முதல்ல பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு அதற்கு பிறகுதான் காங்கிரஸோடு பயணிக்க வேண்டும் அல்லது அந்த உறவை வெளியில காட்டணும் என்று திட்டமிட்டு அந்த முடிவை எடுத்திருக்கிறாரா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள்? என்ன நடந்தது? இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு விரிவான ஸ்டோரியை இது குறித்து செய்திருக்கிறார்கள். பின்னணி என்ன? இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, விஜய் மட்டும்தான் போகல அப்படின்னு நினைச்சா எந்த கூட்டணி கட்சி தலைவர்களுமே பெரிதாக வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து காங்கிரஸ் முதலமைச்சருடைய பதவியேற்புக்கு வரவில்லை. காங்கிரசினுடைய தவறுகள் என்ன, இந்தியா கூட்டணி எதிர்காலம் என்ன, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கு விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அது அவருடைய கரஸ்பாண்டன்ட் ராம் சுந்தரம் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஒய் விஜய் ஸ்கிப்டு கேரளம் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்வேரிங் இன். வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, விஜய் சார் அவர்களுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள், பெரிய கூட்டம் வந்துடும், இதன் காரணமாக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு தான் காரணம் கொடுக்கப்பட்டது. அவர் நேற்றைக்கு பதவியேற்புனா அதுக்கு முந்தின நாள் மாலை வரைக்கும் போவதாக தான் இருந்தது. பிறகு திடீரென வெவ்வேறு காரணங்களால் ரத்து செய்யப்படுகிறதுங்கிற செய்தி வருது. இதில் அதுதான் உண்மையான காரணமானா இல்லை என்கிற செய்தி இப்போது வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், சதீஷன் அவர்களுடைய இதுக்கு ராகுல் காந்தி வராரு. ராகுல் காந்தி வந்து இங்கே இவருடைய பதவியேற்புக்கு வந்துட்டு போயிருக்கிறார். அப்போ கேரளா புதிதாக அங்கே காங்கிரஸ் பொறுப்பேற்கிறது 10 வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம். இவர் போவார் என கூட்டணி கட்சிகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு யார் யார் வரலங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். யாருமே வரலைங்கிறது ஃபேக்ட். பட் ரீசன்ஸை நம்ம பார்ப்போம். அப்போ பக்கத்தில் இருக்கிறார், இப்போ தான் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு பாண்டுங்கிறதுனால வருவார்னு அவங்களும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் கடைசி நேரத்தில் கேன்சல் செய்திருக்கிறார். என்ன விஷயம்னு கேட்கும்போது, ஏற்கனவே மத்திய அரசை இந்த நேரத்தில் காங்கிரஸோட ரொம்ப நெருங்கினா அவங்க எப்படி எடுத்துப்பாங்க என்று விஜய் சார் நினைக்கிறாரு. குறிப்பாக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த லக்ஸரி கார் டேக்ஸ் கேஸ் ஆல்ரெடி இருக்குது. கரூர் ஸ்டாம்பிட் கேஸ் சிபிஐ கிட்ட போயிட்டுருக்கு. இதெல்லாம் அவர் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு ஒரு காரணம். இதைவிட முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடியையும் இன்னும் சில மத்திய அமைச்சர்களையும் வருகிற 22ஆம் தேதி டெல்லியில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அந்த சந்திப்பில் தமிழ்நாடு குறித்து, தமிழ்நாடு சார்ந்து பல விஷயங்களை கேட்க போகிறாரு. அது மாநில உரிமையாகட்டும், பல விஷயங்களை ரெக்வஸ்ட் பண்ண போகிறாரு. அவர் ஒரு அஜெண்டா, ஒரு மெமரண்டத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது போனாலும் கூட அதற்கு முன்பாகவே நாங்கள் காங்கிரஸோட எவ்வளோ நெருக்கம் பார்த்தீங்களா என்று காட்டுவது பாஜகவை சீண்டுவதாக இருக்கும். பொலிட்டிக்கலாக உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கலாம், ஆனால் கவர்னன்ஸ், அரசு என்று வரும் பொழுது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு குட் ஸ்டேட் சென்டர் ரேப்போர்ட், இருவருக்கும் இடையிலான புரிதல் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கான உறவு என்கிற நிலையிலிருந்து நேரடியாக சண்டை போடுறது அப்படிங்கிற இடம் எடுக்க வேண்டாம் என்பதை விஜய் அவர்கள் நினைக்கிறாருன்னு அவங்க தரப்பிலிருந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மாநிலத்தினுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப சிக்கலாக இருக்கிறது. அதை மேற்கொண்டு ஏற்கனவே அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மொத்தமாக கஜானா காலின்னாங்க. அதாவது இருந்ததெல்லாம் ஏதோ பெரிய ரோலர் சூட்கேஸை கொண்டு வந்து அதில் எடுத்து போட்டு முன்னாடி இருந்தவங்க கொண்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி சுத்தமாக தொடச்சி வச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமாலாம் தொடச்சி வைக்க முடியாது, அது பொருளாதார ரீதியாகவும் இல்லை. ஆனால் ஒரு அரசியல் ரீதியெல்லாம் மிகைப்படுத்துவது அல்லது ஒரு பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டை வைப்பதற்காக சொல்லப்படுகிறது கஜானா காலி, கஜானாவை தொடச்சி கொண்டு போயிட்டாங்கன்னு. நீங்கள் அதை கடன்கிறது அது ஒரு சைக்கிளுக்குள்ளே இருக்கும் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். ஆச்சா, இதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம். இந்த சூழலில் மாநில அரசுக்கு மத்திய அரசினுடைய துணை என்பதும் உதவி என்பதும் தேவைப்படுகிறது. எனவே ராகுல் காந்தியை அவருடைய இதுக்கு வந்துட்டாரு, நீங்கள் வராதிங்கன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல அவ்வளோ சிரமம். முதல்ல 5 பேர் அவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு கார்கே அவர்கள் மூலமாக திருமா அவர்களிடம் பேசப்பட்டது, எம்ஏ பேபி அவர்களிடம் பேசப்பட்டது, டி ராஜா அவர்கள்ட்ட பேசப்பட்டது. ஸோ டெல்லியில் இருந்துக்கிட்டு அவங்க பலரையும் கோஆர்டினேட் பண்ணுறாங்க, இதை செய்கிறாங்க. அப்படின்னும் போது இதை நம்ம மறுத்துற முடியாது. நீங்கள் எடுத்துகிட்டு ராகுல் காந்தி அவர்கள வராதிங்கன்னு. கொடுமை என்னென்னா, ராகுல் காந்தி அமைச்சர்களுக்கான குரூப் ஃபோட்டோலேயும் உட்காந்துருந்தார். முதலமைச்சர் விஜய்க்கு இந்த சைடு அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கிறவர் அது அமைச்சரவைக்கான குரூப் ஃபோட்டோ. யார் யார் பதவியேற்றார்களோ ஆளுநரோட முதலமைச்சர் மற்றும் கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் உட்காரணும். அதெல்லாம் நடந்துச்சு, அது விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இப்போ மீண்டும் ஒரு முறை காங்கிரஸோடு நாங்கள் அந்யோன்யமாக இருப்பதை காட்டுவது என்பது ஆட்சியை ஸ்மூத்தாக நடத்துறதுக்கு வழி இல்லாமல் போயிடும் என்பதை பதிவு செய்கிறார்கள். அப்போ என்னதான் சார் பண்ணுவீங்க அப்படின்னா, இல்லை போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்து அதற்கு பிறகு ஒரு ஃபார்மல் விசிட்டாக, கர்ட்டசி விசிட்டாக கேரளாவினுடைய முதலமைச்சர் விடி சதீசன் அவர்களை போய் பார்த்துட்டு வரலாம் என்பதாக இருக்கிறது. இது ஒரு சைடு. இன்னொரு விஷயம், இதில் கேரளாவில் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கேன்னார்ல. இதே பேட்டர்னில் அவர் காங்கிரஸிலும்
தன்னுடைய அரசியல் கட்சியை விரிவுபடுத்துகிற திட்டத்தோடு விஜய் அவர்கள் இருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக 2 அல்லது 3 நாளைக்கு முன்பாக தாவேகாவினுடைய கேரளா அங்கே திருச்சூரில் ஒரு கூட்டம் போட்டு உறுப்பினர் சேர்க்கை, அடுத்த கட்சியை எப்படி விரிவுபடுத்துவது என்று இளைஞர்களை உள்ளே கொண்டு வருவது, அதை புத்துயிர் ஊட்டுவது கட்சிக்கு என்கிற வேலைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. கேரளாவில் அடுத்ததாக ஒரு ஃபேன்ஸ் மீட்டப்பையும் நடத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள். பாலக்காடு, வயநாடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் லார்ஜ் ஃபேன் பேஸ் அங்கே இருக்கிறதுனால இதற்கான திட்டங்களும் போய்கொண்டிருக்கிறது. திருச்சூர், பாலக்காடு, வயநாடு இன்றைக்கு பிரியங்கா காந்தி வத்ரா அவர்கள் எம்பியாக இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படியான இடத்துல நீங்கள் அவங்களுக்கு எதிராக அங்கே போய் கடை விதிக்கிறீங்கன்னா காங்கிரஸோ கம்யூனிஸ்ட்டோ எப்படி பார்ப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்கும் அங்கே திருச்சூரில் ஃபேன் கிளப் ஆர்கனைசர் பிஜு ஆண்டனி அப்படிங்கிறவர் தான் இந்த மொத்தத்தையும் விலாவரியாக அவர் விளக்குறாப்புல. அப்போ இதில் கவனிக்க வேண்டியது, டிவிகே மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக தான் ப்ரையாரிட்டி. டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்கோம். அதனால் அவருக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. பல பேரை போடாமல் இருந்ததுனால அதிகாரிகள் அந்த மீட்டிங் எல்லாம் தலைவர் நடத்திட்டு இருக்கார். அதனால தான் தளபதி போலன்னு தாவேகாவினுடைய மினிஸ்டர்ஸ் பேசியிருக்கிறாங்க. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது நமக்கு கண்ணுக்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டட் நியூஸஸ். நம்ம அன்ரிப்போர்ட்டட் நியூஸ்க்குள்ளே ஸ்பெகுலேஷன்ஸ்குள்ளே போகிறோம் அப்படின்னா 16ஆம் தேதி 16ன்றது இந்த எலெக்ஷன் இதுக்கான விஷயங்கள். 6ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வருது. 4, 5ஆம் தேதி சாயங்காலம் டெல்லியில் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம், நாளை கால் அதிகாரப்பூர்வமாக மற்ற விஷயங்கள் பேசுவோம்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்பை அங்கே கேசி வேணுகோபாலும் செல்வப்பிறந்தகை உள்ளிட்டவர்கள் நடத்துகிறாங்க. நம்ம இப்போ ஏன் அந்த செய்திக்கு போகிறோம்னா, அந்த செய்தியில் இருக்கிறது இன்றைக்கி நடக்கலைங்கிறதுனால தான் காங்கிரஸுக்கும் தாவேகாவுக்குமான முரண் இருக்கிறதா என்கிற கேள்வி. என்ன செய்தி நீங்கள் பாருங்கள், ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு 6ஆம் தேதி. காங்கிரஸ் ஆஃபர் சப்போர்ட் டு டிவிகே பட் வித் அ கண்டிஷன். காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு தன்னுடைய 5 எம்எல்ஏக்களின் ஆதரவை நல்குகிறது. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? டிஎன்சிசி சேஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சொல்லுகிறது, தாவேகா தனி கட்சியாக, பெரிய கட்சியாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தனிப்பெரும் கட்சி, அவங்க தான் தனிப்பெரும்பான்மை கொண்ட கட்சி இல்லை. ஷுட் நாட் சீக் சப்போர்ட் ஃப்ரம் பிஜேபி ஆர் இட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். பாஜகவோ அல்லது அவர்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தவர்களோடு நீங்கள் எந்த விதமான ஆதரவையும் கோரக்கூடாது. அதே போல் லோன் பிஜேபி எம்எல்ஏ, அந்த ஒரே ஒரு எம்எல்ஏவாக வந்தவரும் சரி, மற்றவர்கள்னால் பாமக, அதிமுக, அமமுக அவர் ஏற்கனவே அவர் காமராஜ் அவர்களை கிட்டத்தட்ட இவங்க கட்சியில் வெளியிலேருந்து ஆதரவு சேர்க்குற மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. காங்கிரஸ் லீடர்கள் தெளிவாக சொல்கிறார்கள், இதில் வந்து பாஜகவோட ப்ராக்சி, ஏன்னா பாஜக கூட இருந்தவங்கெல்லாம் பாஜகவுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தவங்க உள்ளே வரக்கூடிய நிர்வாகம் அமையக்கூடாது என்று காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறதுன்னு கேசி வேணுகோபால் பேட்டி கொடுத்தார். இப்போ இந்த பேட்டிப்படி பார்த்தால் அதிமுக உள்ளே வருவதை இப்போது வரை காங்கிரஸ் விரும்பவில்லை. அதுக்கு ஒரு காரணம், தங்களுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போகும். 1. 2வது, அதிமுக ஃபேக்ஷன் உள்ளே வராங்கன்னா நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் பாஜகவோடு மறுபடியும் ஒரு நட்பான உறவை, அந்த ஸ்மூத்தான ஜெல்லிங்க தாவேகா அரசுக்கு உருவாக்கி தருகிற இடத்திற்கு, அந்த ரோலுக்கு இவங்க போயிடுவாங்களோன்னு காங்கிரஸ் அச்சப்படுகிறது. அப்போ இதில் இந்த இடம் தான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காங்கிரஸ் இப்போ இது முடிவாகலை. உங்களுக்கு கேபினெட்டில் யார் யாருன்னு 2 பேருக்கு அமைச்சர் பதவி என்பது பேசப்பட்டு பேசுபொருளாகவே இருக்கே தவிர இன்னும் ஃபிக்ஸ் ஆகலை. குறிப்பாக மேலூரில் வெற்றி பெற்ற திரு விஸ்வநாதன் அவர்களுக்கு, முன்னாள் எம்பி, அவருக்கு உயர்கல்வித்துறையும், திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை அப்படிங்கிறது பேசப்பட்டு இருந்தாலும் கூட அஃபிஷியலாக அது வரல. அதை உறுதி செய்வதில் ஒரு சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் அதிமுக உள்ளே வருவதை காங்கிரஸ் ரசிக்கவில்லை. ஏன்னா இந்த பக்கம் திரும்ப சொல்கிறாரு, அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா நாங்கள் மேற்கொண்டு இருக்கணுமா கூடாதாங்கிறத அதை டிசைட் பண்ண வேண்டியிருக்கும்னு. அப்போ அதை திரும்ப நாங்கள் கூட்டம் போடுவோம்னா அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறாகும்? இந்த அலையன்ஸ் அப்போ உடையுது அப்படின்னா காங்கிரஸ் தனித்து விடப்படும். திரும்ப நீங்கள் செஞ்ச வேலைக்கு திமுக எப்படி சேர்த்துக்கும்னு அவங்கள நோக்கி கேள்வி கணைகளையும் எழுப்புகிறாங்க. இது ஒரு கிரைசிஸாக மாறி இருக்கிறது. இது ஒரு பக்கம். சரி, ரைட்டுங்க, விஜய் அவர்கள் போல அதுக்கு இவ்வளோ காரணம் சொல்கிறீங்க. அவங்க கூட்டணியில் தானே இருக்காங்க. ஹேமந்த் சோரன்ஜி முதலமைச்சர்
கூட்டணியை தாண்டி கேபினட்டும் கொடுத்திருக்கிறார். காங்கிரஸுக்கு இலாக்காலாம் கொடுத்து அமைச்சரவையில் இடம் கொடுத்து தொடர்ந்து ஏறத்தாழ செகண்ட் டைமும் அமைச்சரவையில் இடம் கொடுக்குறாரு. கடந்த 5 ஆண்டுகளும் கொடுத்தாரு, இப்போவும் கொடுத்துருக்காருன்னும் போது தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் மாதிரி அவர் வரணும். இல்லைன்னா அவர் நேற்றைக்கு அங்கே அரசு வேலைக்கு தேர்வானவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஜார்க்கண்ட்லேயே இருக்காப்புல. என்னங்க அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் யாருக்கிட்ட தாங்க சண்டை வலிக்காமல் இருந்திருக்கு, நீங்கள் அப்படி சாதாரணமாக கேட்டுட்டீங்கன்னு அப்படின்னு ஜேஎம்எம் தரப்பில் சொல்கிறாங்க. சண்டை வலிச்சாங்களா? இது எப்போனா நீங்கள் அசாம் எலெக்ஷனை பார்க்கலையா? என்ன நடந்ததுன்னா, அசாமில் ஏறத்தாழ 126 தொகுதிகள் வரைக்கும் இருக்குது. அங்கே இவங்க ட்ரைபல் மக்களுக்கான உரிமைகள் அப்படின்னு இயங்கக்கூடிய தளத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கே அசாமில் போட்டிடுறோம், கூட்டணிக்குள்ளே எங்களை சேர்த்துக்கோங்கன்னு ஹேமந்த் சோரன் தரப்பில் கேட்டிருக்கிறாங்க. 10லேருந்து 12 சீட்டுகள் வரைக்கும். 126ல் ஒரு 10 சீட்டு 12 சீட்டு கொடுத்தா என்னங்கிற விஷயம் தானே. ஆனால் காங்கிரஸ் அதை கொடுக்கவில்லை, கொடுக்க மறுத்து விட்டது. 7 சீட்டு வரைக்கும் கொடுக்குறோம், 12 முடியாது என்பதாக அந்த பேச்சுவார்த்தை போது அவரே என்ன பண்ணுறாரு, ஹேமந்த் சோரனை 20 வேட்பாளர்களை அறிவிக்கிறார். 20 வேட்பாளர்களை அறிவிச்சா அதோட முடிஞ்சிருமானா ஆப்வியஸாக கிடையாது. அதில் ஒரு சிலர் போட்டியிட முடியல, வேறு கட்சியில் விலைக்கு வாங்கிடுறாங்க, கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படியெல்லாம் போக ஒரு 16 பேர் அதற்கு பிறகு வேட்புமனுவை தாக்கல் செய்து எலெக்ஷன்லையும் கண்டெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரை எதிர்த்து? இதுக்கு முன்னாடி ஆண்ட காங்கிரஸையும் எதிர்த்து அவர் பேசியாச்சு. இப்போ 10 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்த பாஜகவை எதிர்த்தும் பேசியாச்சு. அசாமினுடைய வளர்ச்சிக்கு பழங்குடியின மக்களுக்கான உரிமை நலன் என்கிற இடத்தில் ஹேமந்த் சோரன் தனியாக கேம்பெயினே பண்ணிட்டாரு. அப்போ நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, ஆட்சியில் இருக்கிறீங்க, அங்கே போய் பிரிஞ்சு நிற்கிறீங்க, அவரை காயப்படுத்தியிருக்கீங்கிற வகையில் ஹேமந்த் சோரன் அவர்கள் ஆப்வியஸாக அந்த உறவு ஒரு ஃப்ராக்சர்டாக தான் இருக்குங்கிற நிலையிலேயே நீடித்து கொண்டு இருக்கிறது. சரிங்க, அப்போ இந்த அகிலேஷ் யாதவ் அடுத்த பிப்ரவரி எலெக்ஷன் இருக்குல்லன்னா அகிலேஷ் யாதவும் வரல. அவர் அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு உங்களை போன்ற வீரம் நிறைந்த ஆட்கள் தான் இளைஞர்கள், இல்லை சட்டத்தினுடைய ஆட்சியை நிலை நிறுத்த உங்களை மாதிரியானவங்க தான் வேணும், தைரியமாக போராடுங்க, உங்களோட நாங்கள் துணை நிற்கிறோம் அப்படின்னு அவர் அவங்களுக்கு ஆதரவு நல்கிட்டு அங்கே ட்வீட்டை போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்காப்புல. ஏன்னா நமக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்ததும் மம்தாவோடும் ஸ்டாலினோடும் இருக்கிற புகைப்படத்தை அவர் பகிர்ந்திருந்தது என்பது ஒரு குறியீடு. அந்த குறியீடு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அவரும் வரல, அதனுடைய பயண திட்டத்தில் பதவியேற்புக்கு வரல. இவங்க கூப்பிட்டு வரலையா, கூப்பிடாமலே விட்டாங்களான் இருக்கு. ஸ்டாலின் இது பண்ணியாச்சு, மம்தா பானர்ஜியை கூப்பிட மாட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதுக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுன்னா தேஜஸ்வி யாதவ் அப்படின்னு கேட்டால், தேஜஸ்வி யாதவ் இந்த எலெக்ஷனில் கேரளாவில் அவங்க கட்சி போட்டிக்கிட்டு 3 பேர் போட்டிக்கிட்டு ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் கம்யூனிஸ்ட் கூட்டணியில் கலந்து கொண்டு தன்னுடைய கட்சியை போட்டியிடுவதற்கான வேலையை செய்தவர். ஸோ அதனால் அந்த இடத்துல அவர் வருவதற்கும் வழி இல்லாமல் போச்சு. வந்திருந்தாலும் அவர் பினராயி விஜயனை பார்த்துட்டு அவரோட தான் போயிருப்பார். ஸோ தேஜஸ்வி யாதவும் அதிலிருந்து ரூல்ட் அவுட் ஆகிறார். இப்போ காங்கிரஸ் யார்கிட்ட தாங்க இந்தியா அலையன்ஸில் சண்டை வலிக்காமல் இருக்குது? இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகிறது காங்கிரஸினுடைய நிலைமை அப்படின்னா, காங்கிரஸ் அதில் தான் ரொம்ப கான்ஷியஸாக தெளிவாக இருக்குது. டிகே சிவகுமார் அவர்கள் இன்றைக்கி 2 நாளைக்கு முன்னாடி அவரோ இல்லை ரேவந்த் ரெட்டி அவர்களோ ஆரம்பிச்சிட்டாங்க. 2029 எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான் பிரதமர் வேட்பாளர், அவரை ஏற்றுக்கொள்வதை பொறுத்து தான் கூட்டணி அமைவதும் அமையாததும்னு. ஆக அந்த கணக்குகளின்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற தலைவர்கள் யாருமே வேண்டாங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்களா என்கிற கேள்வி நிற்கிறது. சிபிஐ சிபிஎம் ஒருவேளை ப்ராப்ளி அவங்க ஜாயின் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அதை தாண்டி வலுவான மாநில கட்சிகள் அவங்க வருவதற்கான வழியே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி. ஸோ இதனுடைய ஸ்பெகுலேஷன்ஸ் எப்படி போகுது பார்ப்போம். ஒரு அரசியல்வாதியாக கட்சி தலைவராக அவர் எடுக்கிற முடிவும், அரசு நிர்வாகத்தினுடைய ஹெட்டாக இருந்து எடுக்கிற முடிவுக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்போது அவர் எதில் உறுதியாக நிற்கிறார் அப்படிங்கிறதை காலம் நமக்கு பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொன்ன ரஜினியே பேசிட்டாரு. இவர் பேசாமல் இருப்பாரா என்ன பார்ப்போம்.